வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இட்லி தோசைக்கு எப்போதுமே சாம்பார் குருமா இது மாதிரி வச்சு சாப்பிட்டு அழுத்து போச்சா உங்களுக்காக தான் இந்த சட்னி புது விதமாக அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு, நம்ம கோதுமை தோசை, கேழ்வரகு தோசை எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. கருகுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும், சட்னியோடைய டேஸ்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடலைப்பருப்பு ஒரு அரை பகுதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரமிளகாயும் அது கூட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 மிளகாயும் சேர்த்துக்குங்க. நான் ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து, வரமிளகாயும் கருகிடக்கூடாது. அது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் கொஞ்சம் கலர் மாறி இருக்கணும், அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம். இது அப்படியே ஒரு தட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பை எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆயில் மிச்சமாக இருக்குது. அந்த ஆயிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. இது இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா அதே மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக 2 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருந்தேன். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சங்காய் சைஸுக்கு புளி அதை எடுத்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றுபட வதங்கணும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்து நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியை போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை புழிஞ்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த சூட்டோடு கொஞ்சம் நல்லா பிரட்டி விடலாம். நல்லா நம்மளுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். புதினா போடும்போது எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நல்லா வதங்கி நல்லா உள்ளர போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். புதினா போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆனில் இருந்து வதங்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வதக்கினா போதும். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே கொண்டு போய் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் மிளகாயும் வறுத்து வச்சோம்ல, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு தடவை ஒரு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் மித்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இந்த அளவுக்கு நான் கொரப்பாக அரைச்சிருக்கேன். இது கூட இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா தாளித்து அந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ சூப்பராக சேர்த்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து இட்லி தோசை இல்லை இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.